ஹாய் கைஸ், என்னோட ப்ரெக்னென்சி அப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டேனே, அப்பத்துலேருந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. நிறைய பேர் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால் வெயிட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நான் 6 மந்த்ஸ்க்கு மேலே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வெயிட் குறையிற மாதிரி மட்டும் தெரியவே இல்லை. இப்போ என்னால் ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் போடவே முடியல. பாதி ட்ரெஸ் இல்லை, முக்கால்வாசி ட்ரெஸ்ஸு போடவே முடியல. ஒரு நியூ சைஸாக அப்படி வாங்கி தான் வெளில எங்கன்னா போடணுன்னா கூட போட வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த நைட்டி அண்ட் ஃபீடிங் குர்த்திஸ் இந்த மாதிரி தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஏலைன் குர்த்தி அந்த மாதிரிலாம் போடணும்னு நினச்சா நம்மளுக்கு போடவே தோணல. ஏன்னா கொஞ்சம் இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ நோ இட்ஸ் நார்மல் ஆஃப்டர் ப்ரெக்னென்ட், பட் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால களத்தில் இறங்கியாச்சு. ஓகே, இனிமேல் ஹெல்த்தியாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முந்தின நாள் நைட்டே மறக்காமல் பாதாம் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பாதாம் சாப்பிட்டேன். ஸோ அது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் பட்டர் மில்க் குடித்தேன். ஒரு பழக்கத்தை ஒரு 21 டேஸ் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணால் ஒரு ஹேபிட்டாக மாறிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 21 டேஸ்க்கு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு.